ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் காலத்துக்குள்ளே தான் ஸ்டெடி ஆக முடியும். இதுதான் ஒரு குழந்தை பிறந்தோடனே நடக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்வளோ தவறான ஒரு விஷயமோ அதே மாதிரி தான் இன்றைய தமிழக அரசும். புரிஞ்சுங்களா? ஃபஸ்ட்டு தவறணும், அதுக்கப்புறம் தான் நடக்கணும். அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் எப்படி உதவி செய்கிறாங்களோ அதே மாதிரி மக்கள் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது உங்கள் சேனல் வழியாக நான் கேட்டுக்கிறேன். இப்போது தமிழகத்தில் மாற்றம் வேணும், மாற்றம் எல்லாத்துலேயும் மாற்றம்னு சொல்லி தான் தாவேக்கா அரசு வந்தாங்க. இப்போ மற்ற கட்சிகளை உள்ள கொண்டு வந்து அந்த மாற்றத்தை திருப்பியும் ஒரு தீய சக்தியா, இந்த தூய சக்தியை தீய சக்தியா மாற்றுறதுக்கான ஒரு இது நடந்துட்டு இருக்கா உள்ள கட்சிக்குள்ள? இல்லை, அப்படி கிடையாதுங்க. இப்போ நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் யார் வேணால் ஜாயின் பண்ணலாம். புரிஞ்சுங்களா? இதுக்காக உழைச்சவன் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு தவறு செய்துட்டானா அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கவும் போடுவாங்க. அதுவும் இதே கட்சியில நடக்குதுல்ல. அந்த நியூஸை நீங்க பாக்குறீங்களா கேக்குறீங்களா? இல்ல இல்ல, கட்சி அடிப்படை உறுப்பினர்ல இருந்தும் எடுக்கிறாங்கல்ல. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஏற்கனவே கட்சியில இருக்கிறவங்களுக்கும் இது நடந்திருக்குல்ல. அப்படிங்கிற போது இன்னைக்கு யார் வந்தாலுமே சரி, என்னைக்குமே அரசியல் கட்சிகள் ஓப்பன் டோரை தான் வைக்கணும். நீ வராத, உனக்கு நான் மார்க் போடுறேன், நீ கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் டிஃபரன்ஸ் ஃப்ரம் அ பார்ட்டி. நான் அலையன்ஸ் பேசும்போது பார்த்தீங்கன்னா இவன் கூட அலையன்ஸ் பேசக்கூடாது, அவன் கூட அலையன்ஸ் பேசக்கூடாது. ஏன்னா அந்த கலெக்டிவான கும்பலில் அவங்க ஐடியாலஜி டிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு பர்சன் அதுலேருந்து விலகி வராரு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஜேபின்னே வச்சுக்கோங்க, இல்லைன்னா திமுகனே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வர அதிமுகவே விட்டுருங்க. அதிமுகலேருந்து ஒருத்தர் பிஜேபியிலேருந்து ஒருத்தர் வராரு, திமுகலேருந்து ஒரு வராருன்னா தமிழக வெற்றி கழகம் வரவேற்கும். புரிஞ்சுங்களா? அது வரவேற்று பார்த்தீங்கன்னா அவர் நல்ல மனுஷனாக இருந்தால் அவருக்கு கரெக்டான அங்கீகாரம் கொடுக்கும். அவர் நல்ல மனுஷனாக இல்லைன்னா உறுப்பினராக இருந்துட்டு போக வேண்டியதுதான். புரிஞ்சுங்களா? அதுக்கு கண்டிப்பாக கழகம் துணை நிற்கும்ல. இன்னைக்கு தன் சொந்த தொண்டனே கட்சியை விட்டு நீக்கிறவர் நீக்கிட்டாரு. ஓகேங்களா? இங்கேயோ போய் மாமூல் கேட்டதுக்காக நீக்கிட்டாரு. அப்படிங்கும் போது இவங்கள வளர விட்டுருவாரா? இப்படி வளர விட வேண்டிய அவசியமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லை. புரிஞ்சுங்களா? நீங்கள் தொண்டனாக இருக்கணுமா, நீங்கள் பதவியில் இருக்கணுமா, நீங்கள் உங்கள் பதவியை எப்படி யூஸ் பண்ணணும், எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் யோசிச்சிங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் ஆட்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். தவறு செய்தால் நீ வெளியில் போயிடணும் அப்படின்னு இருக்கும் போது யூ வெல்கம் எனிபடி.